நம்ம இன்னைக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் சொல்லியிருக்க மெத்தட்ல அளவுகள் மாறாம அப்படியே செஞ்சு பாருங்க. 3 நாள் ஆனா கூட கெட்டு போகாது. அதே மாதிரி சாஃப்டாவே இருக்கும். டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லை வீட்டில் செஞ்சது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு அதுலேயே எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரேஷியோ மாறாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசி மாவு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. மாவு நல்லா வறுபட்டிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தோமோ அதே கப்பில் வெல்லம் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தித்திப்பாக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கப் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் ஜஸ்ட் கரையிறது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சாவே போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற வச்சுருங்க. இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். உடனே சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியே பச்சையாகவே சேர்க்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் எள் சேர்க்கணும். எள்ளு சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு வச்சிருக்க மாவு கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிக்கும் போது கரெக்டாக வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பூர்ண கொழுக்கட்டையை விட இது ரொம்ப ஈஸி. பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சு மட்டும் வச்சா போதும். ஒரு இடியாப்பம் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுட சுடவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டைகள் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் தனித்தனியாக வச்சு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் ஈரம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம அதிரசம் மாவுலாம் மூடி வைப்போம்ல, அந்த மாதிரி. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.